கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் மருத்துவதன் வழியாக உங்களை சந்தித்து உங்களை வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 91 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தம்முடைய சிறகுகளாலே மூடுகிறார். மொத்தத்தில் ஒரு பாதுகாப்பான, ஒரு அரவணைப்பான ஒரு சூழலை ஆண்டவர் உணர்த்துகிறார். சிறகுகளாலே கோழி குஞ்சை தாய் கோழி அப்படியே மூடுகிறது. அதற்கு 2 காரணம். ஒன்று அன்பின் அரவணைப்பு, 2வது ஆபத்திலிருந்து பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பையும் அரவணைப்பையும் சிறகுகளால் மூடுவதன் மூலமாக தாய்க்கோழி அந்த குஞ்சுவினிடத்தில் அந்த அன்பை காட்டுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய அன்பு இப்படித்தான் வெளிப்படுகிறது. அவர் நம்மை நேசிப்பதால் நாம் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல அவர்தான் நமக்கு அடைக்கலம் என்று நாம் அவரை நம்பி அடைக்கலமாயிருக்கிற ஆண்டவரிடத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். இனி வரக்கூடியதான நாட்களிலே அப்படி ஒப்படைத்த பிறகு நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலுமே தேவனே நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சத்தியமாகவும் பரிசையாகவும் இருக்கிறார். ஆம், நமக்கு ஆண்டவர் சத்திய வார்த்தையாகவும் கேடகமும் கவசமுமாய் அவர் இருக்கிறாராம். ஆகவே மீண்டும் ஒரு பலத்த பாதுகாப்பு கிடைக்கிறது. எதன் மூலமாக அப்படின்னா, அவர் கொடுத்த சத்திய வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. முதல்ல அவருடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு பாதுகாப்பு, 2வது அவர் கொடுத்த சத்தியத்தின் நிமித்தமாக நமக்கு 2வது ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆகவே அவருடைய அன்பும் மாறவே மாறாது, அவர் கொடுத்த சத்தியமும் மாறவே மாறாது. அப்படின்னா அவர் நம்ம மேலே வச்ச அந்த பாதுகாப்பு வளையம் ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பலத்த பாதுகாப்புக்குள் நாம் இருக்கிறோம். சத்துருவானவன் என்னையோ, என் குடும்பத்தையோ, என்னுடைய வேலையோ, தொழிலையோ, ஊழியத்தையோ, என்னுடைய பரிசுத்த ஜீவித்தையோ ஒன்றும் அசைக்க முடியாது. நான் அவருடைய அன்புக்குள்ளாக, நான் அவருடைய சத்தியத்துக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டவனாய் வாழ்கிறேன் என்று விசுவாசியுங்கள், வெற்றியை காண்பீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளையில் நீர் எங்கள் மேல் வைத்த அந்த அன்பும் ஆண்டவரே அந்த பாதுகாப்பும் எங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை, ஒரு அரவணைப்பை, எங்களுக்கு அடைக்கலத்தை கர்த்தாவே நீர் கொடுத்து எங்களை நடத்துகிறீரப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளுமே ஆண்டவருடைய பலத்த பாதுகாப்புக்குள் நான் இருக்கிறேன் என்ற முழுமையான அந்த விசுவாசம், அந்த நிச்சயம் உண்டாவதாக. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் வெற்றி மேல் வெற்றி அடைந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.